நாம் பேரை தேடி அதுக்கு வேற புஸ்தகம் போட்டிருக்கா. உங்கள் குழந்தைக்கு 1000 திருநாமங்கள், அது ஆணுக்கு 1000 பெண்ணுக்கு 1000. இதைத்தான் ரொம்ப நாளாக சஹஸ்ரநாம சந்த சொல்லுன்னு சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்குறதா இல்லை. இப்போ அந்த புஸ்தகத்தை வாங்கி அதில் பாதி தப்பாக இருக்கு. தப்புன்னா இதுதான் என் பொண்ணுக்கு பேருன்னுவா, பிள்ளைக்கு பேருன்னுவா. இது எங்கே பார்த்து கண்டுபிடிச்சீள்? இந்த பேருக்கு அர்த்தமே இருக்காது போல் இருக்கே. இல்லையா, அந்த புஸ்தகத்தில் போட்டிருந்ததேன்னுவா. அதை வச்சுட்டு வியாக்கரணத்தின்படி என்னதான் நம்ம தலைகள்னாலும் பேருக்கு அர்த்தமே கிடைக்காது. அது உமக்கு தெரியலையோ என்னமோ சுவாமி, அவ்வளோதான் சொல்லலாம். எங்கள் பேருக்கு அர்த்தம் இருக்குன்னுவா. இல்லை, அனர்த்தமாக இருக்க போகிறது நீங்கள் வச்சிருக்கிற பேர். கொஞ்சம் தெரிஞ்ச வாழ்க்கை கேளுங்க, இல்லை தமிழ் பேராக வச்சுக்கோங்க, அது யாரும் மறுக்கலை. சம்ஸ்கிருத பேர் வைக்கணும்னால் ஜாகிரதையாக கேட்டுக்கணும். கிருஷ்ணஹா அப்படின்னு புல்லிங்கமாக சொன்னால் கருப்பாக இருக்கிற ஆண் அர்த்தம். அது தெரியாமல் ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறேன்னு வச்சுட்டு கிருஷ்ணான்னு வச்சுருவா. அவரை அது ஒரு ஜோசியர்கிட்ட கேட்குறச்சே இதை கூட்டி பார்த்தா இத்தனை வந்ததுன்னு ஒரு சொல்லிடுவார். அதனால் அது கிருஷ்ணஹான்னா சரியாக வரல சுவாமி, அதனால் கிருஷ்ணான்னு வைங்கோன்னா கருப்பாக இருக்கிற பெண்ணுன்னு அர்த்தம். பிள்ளை குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கு கிருஷ்ணஹான்னு பேர் வச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு கிருஷ்ணான்னு வச்சா அது சம்ஸ்கிருத பேர். எழுதுறது ஆங்கிலத்தில் நீங்கள் எழுதிட்டு இருக்கலாம், ஆனால் பேர் சம்ஸ்கிருத பேர். ஒன்றும் சம்ஸ்கிருத பேரை சம்ஸ்கிருதத்தில் எழுதணும், இல்லை தமிழ் பேரை தமிழ் எழுதணும். இது அதுக்கு குழப்பி அதை இது குழப்பி